ஹலோ டிவோட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஐ ஹோப் ஆல் ஆர் டூயிங் குட். நான் வந்து இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணும்போது ஒரு முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்த நான் வந்து பார்த்தேன். ஸோ கண்டிப்பா நான் அத உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நெனச்சேன். அதுக்காக அந்த வீடியோ ரொம்ப அர்ஜென்ட்டா இந்த வீடியோ நான் பண்ணிட்டுருக்கேன். ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்ட்ல வந்து புலிவலம் அப்படின்ற ஒரு கிராமத்துல ஸ்ரீ சக்தி வாராகி பீடம், சிவசக்தி சாய் ஃபவுண்டேஷன் அப்படின்ற கோவில்ல வந்து நம்மளோட அப்பாவோட வேல் வச்சு வந்து பூஜை பண்றாங்க. ஸோ அந்த வேலுக்கு வந்து அ அந்த கோவில்ல வந்து குடமுழுக்கு விழா மாரி நடத்துறாங்க. ஸோ அங்க வந்து பெரிய வேல் வச்சு அங்க பிரார்த்தனை பண்ண போறாங்க. அந்த பிரார்த்தனையில நம்மளோட கஷ்டங்கள் எல்லாம் நம்ம எழுதி போட்டா, அதையும் வச்சு பிரார்த்தனை பண்ணுவாங்க அப்படின்ற மாரியான ஒரு நியூஸ பார்த்தேன். ஸோ நான் இப்ப வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன்ல ஒரு வாட்ஸ்அப் நம்பர் காட்டுறேன். அந்த நம்பருக்கு நீங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட பேரு போட்டு எனக்கு வந்து இந்த மாரி வேல்மாறல் ஷீட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து போட்டீங்கன்னா, அவங்க வந்து அட்ரஸ் சென்ட் பண்ண சொல்லுவாங்க. நீங்க உங்களோட அட்ரஸ வித் ஃபோன் நம்பரோட நீங்க அனுப்பி விட்டீங்கன்னா, அவங்க உங்க வீட்டுக்கு இந்த வேல்மாறல் ஷீட்ட அனுப்பி விடுவாங்க. அந்த ஷீட்ல ஒரு 12 முறை அதையும் உங்களுக்கு ஸ்க்ரீன்ல இல்ல நான் டிஸ்ப்ளேல காட்டுறேன். எப்படி எழுதணும்? என்ன பண்ணணுன்ட்டுன்னு. 12 முறை வந்து நம்ம திருத்தணியில் உதித்தருளும் தொடங்குற அந்த பாடல எழுதி முடிச்சுட்டு, பேக் சைட் திருப்புனீங்கன்னா, உங்களோட அட்ரஸ், ஃபோன் நம்பர், உங்களால எவ்வளோ நன்கொடைய குடுக்க முடியுன்றத போட்டிருக்கும். அது உங்களோட விருப்பம். நீங்க வந்து இத போஸ்ட் பண்ணும்போது கூடயே வச்சு அனுப்பலாம். இல்ல ஜிபே மூலியமானாலும் நீங்க பே பண்ணிக்கலாம். உங்களால முடிஞ்சது தான். இந்த எனக்கு ஆக்சுவலி நேத்து தான் வந்து இது வந்துச்சு, ரிசீவ் ஆச்சு. ஸோ காலையில தான் நான் வந்து இதெல்லாம் எழுதி முடிச்சு, அ எழுதி முடிச்சத கையோட ரூ. 1 காயின வந்து மஞ்சள் துணியில முடிஞ்சு வச்சு, சாமி பாதத்துல வச்சு உங்களால என்ன நெய்வேத்தியம் பண்ண முடியுமோ, ஆக்சுவலா இந்த ஷீட்லயே போட்டிருப்பாங்க. பால் பாயாசமோ, வெல்லமோ வச்சு நீங்க நெய்வேத்தியம் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா எங்களுக்கு வந்து நீங்க கொரியர் பண்ணுங்க. போஸ்ட் மூலியமா மட்டும் தான் அனுப்பணும் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இத நெய்வேத்தியம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்க வந்து இத போஸ்ட் பண்ணி விட்டுருங்க. முக்கியமா வேலூர் சுத்தி இருக்க மக்கள் வந்து தயவு செஞ்சு இத யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா, நீங்க இன்னைக்கு மெசேஜ் போட்டா கூட அவங்க உங்களுக்கு நாளைக்கு பண்ணிடுவாங்க. இந்த வீக்குள்ளயே நீங்க திருப்பி அவங்களுக்கு அனுப்பிடலாம். சப்போஸ் இது வரதுக்கு லேட் ஆகும் அப்படின்றவங்க என்ன பண்றீங்கன்னா, நீங்களாவே உங்க வீட்ல இருக்க ஒரு A4 ஷீட் எடுத்து 12 முறை வந்து திருத்தணியில் உதித்தருளும் அப்படின்னு தொடங்குற நம்ம வேல்மாறலோட முதல் பதிகத்த 12 முறை எழுதிருங்க. அது எப்படி எழுதணும் அப்படின்றத நான் உங்களுக்கு டிஸ்ப்ளேல காட்டுறேன். ஸோ அந்த மாரி எழுதிட்டு, நான் அட்ரஸ் உங்களுக்கு ஸ்க்ரீன்ல போடுறேன். இந்த அட்ரஸ்க்கு நீங்களாகவே நீங்க கொரியர் பண்ணிடுங்க. எழுதுன அந்த பேப்பர நம்ம அப்பாவோட பாதத்துல வச்சு ரூ. 1 காயின் வச்சு நெய்வேத்தியமா நீங்க என்ன வேணாலும் வைக்கலாம். வெல்லம், பால் உங்களுக்கு அந்த டைம்க்கு என்ன முடியுதோ வச்சு பிரார்த்தனை பண்ணிட்டு, நாளைக்கு வெள்ளிக்கிழமை அதுவுமா தயவு செஞ்சு கொரியர் பண்ணி விட்டுருங்க. இது எவ்ளோ பெரிய மகாமந்திரம் வேல்மாறல் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த பிரார்த்தனை ஷீட்லயே போட்டிருக்கும். உங்களோட பிரார்த்தனை என்ன அப்படின்றது. அந்த லைன்ல வந்து உங்களுக்கு என்ன பிரார்த்தனை வேண்டுதல் இருக்கோ அத எழுதிடணும். லைக் உங்களுக்கு உடம்பு சரியாகணும், உங்க வீட்ல பிரச்சனையா இருக்கலாம், இல்ல உங்களுக்கு வேலை கிடைக்கணும், கணவர விட்டு பிரிஞ்சிருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அந்த லைன்ல நீங்க எழுதிடுங்க. அ இந்த ஷீட் கிடைக்காதவங்க, இல்ல நான் வந்து சேலம், மதுரை அந்த மாரி லாங் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்கலாம், தயவு செஞ்சு இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய யூஸ் பண்ணிட்டு, நீங்களாவே வீட்ல ஒரு A4 ஷீட்ட எடுத்து 12 முறை திருத்தணியில் உதித்தருளும் எழுதிட்டு, பின்பக்கமா திருப்பி உங்க வீட்டு அட்ரஸ், உங்களோட பிரார்த்தனை என்னன்னு எழுதிட்டு, நான் காட்டுறேன் இந்த அட்ரஸ்க்கு தயவு செஞ்சு நாளைக்கே சென்ட் பண்ணி விட்டுருங்க. உங்களோட எல்லா வேண்டுதலும் நிச்சயமா நிறைவேத்தி வைப்பாங்க. இது ஒரு மிகப்பெரிய பூஜை. வேல் முன்னாடி நம்மளோட பிரார்த்தனைய ஷீட் எல்லாம் வச்சு பூஜை பண்ணுவாங்க. ஸோ நம்மளோட எல்லா கஷ்டமும், நோயும், எல்லா மனக்குழப்பம் எல்லாமே தீர்ந்து போகுறதுக்கான ஒரு அரிய வாய்ப்பு தான் இது. தயவு செஞ்சு இந்த வாய்ப்பை எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க. நான் இந்த நம்பரு, அட்ரஸ் எல்லாத்தையும் டிஸ்கிரிப்ஷன்லயும் குடுக்குறேன். ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல குடுக்குறேன். ப்ளஸ் ஸ்க்ரீன்லயும் போடுறேன். தயவு செய்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. முருகர நம்புறவங்களுக்கு தெரியும். இது எவ்ளோ பெரிய இதுன்னு சொல்லிட்டுன்னு. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய யூஸ் பண்ணிட்டு, மறக்காம அந்த அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணி விட்டுருங்க. உங்களோட எல்லா கஷ்டமும் தீர்ந்து போணும்னு நானும் வேண்டிக்கிறேன். முக்கியமா எப்போ எந்த விஷயம் செஞ்சாலும் தனக்காக செய்யாம அடுத்தவங்களுக்காகவும் வேண்டிக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்தவங்களுக்காகவும் வேண்டிக்கங்க. வேண்டிட்டு மனசார நெனச்சு பாதத்துல வச்சு அப்பாவோட பாதத்துல வச்சு கொரியர் பண்ணி விட்டுருங்க. நாளைக்கே கொரியர் பண்ணி விட்டுருங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் நல்லதே நடக்கும். நான் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். தேங்க் யூ. பாய்.